வணக்கம்ப்பா. பண்ணலாமா? டெல்லி பயணம் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலில் நான் பொறுப்பாளர், மாநிலத்தோட பொறுப்பாளர். நாளைக்கு அதோட கூட்டம் மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌஹான் அவங்களும் சுனில் பன்சல்ன்ற எங்களோட பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெறுகிறது. இதில் நான் பொறுப்பாளர், மரியாதைக்குரிய அண்ணன் அர்ஜுன் சம்பத்தும் அர்ஜுனமூர்த்தியும் நாராயண திருப்பதியும் அவங்க 2 பேரும் இணை பொறுப்பாளர்கள். அதுக்காக நாங்கள் போகிறோம். இது எப்போ உள்ள ரொட்டீன் விசிட் தான், இல்லை ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் வேறு எதுவும் அர்த்தம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 2 நாள் வந்தது மிக உற்சாகத்தை தந்திருக்கிறது. ஆனால் எனக்கு ஒன்று கவலை என்ன என்றால், நம் தமிழகத்தில் உள்ள ஒரு சோழ மன்னனை மரியாதைப்படுத்துவதற்கும் பெருமைப்படுத்துவதற்கும் அதே மாதிரி தூத்துக்குடியில் நாமெல்லாம் பயணம் செய்கின்ற ஒரு தென்கோடியில் உள்ள ஒரு விமான தளத்தை விரிவுபடுத்திவிட்டு வந்ததை ஏதோ அதை மறைப்பதை போல ஒருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு. பிரதமருக்கு ஒரு பிரபலமான ஒரு தளத்திற்கு, ஒரு இடத்திற்கு வருவது மட்டுமல்ல, அதற்கு பெருமையை உலகத்திற்கு எடுத்து செல்வதற்கு வருகிறார். கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கையும் காவிரியும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் இணைத்திருக்கிறார் என்ற பெருமையை பேச வருகிறார். ஆனா வேற எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காது. இங்கே தமிழ்நாட்டில் என்னன்னா, ஆன்மீக தமிழனாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை. அதனால் ராஜேந்திர சோழனும் தமிழன் தான். ராஜேந்திர சோழனின் எல்லா சாதனைகளும் தமிழனின் சாதனை தான். ஆனா ஏதோ அவர் மரியாதைக்குரிய மோடி பேசினோன்னு அந்த நேரம் பார்த்து கீழடியை பத்தி பேசு. கீழடியை பத்தி யாரும் எதையும் மறைக்கல. அது அறிவிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அறிவிக்கப்படும். ஆனா ஒரு பிரதமர் வந்திருக்கிறாரு அப்படின்றத கூட ஒரு பெருமையா கருதாம தமிழ்நாடு இருப்பது வேதனைக்குரியது. ஆனா இந்த இளைஞர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தமிழன், கடாரம் கொண்டான் என்ற தமிழனை பாராட்டுவதற்கும் போற்றுவதற்கும் மோடி அவர்கள் வந்தார்கள் என்பதுதான். ராமச்சந்திரன் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி போது அந்த பாஜகவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அதுல என்னன்னா, முதல் முறையா அமித்ஷா தமிழகத்துக்கு வரும்பொழுது அண்ணாமலையை தூக்கிவிட்டதாகவும், 2வது முறை மோடி அவர்கள் மலர் வளையத்தோட வந்திருக்காரு இந்த கூட்டணிக்காக ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. அது அவரோட பேட்டிக்கு நான் என்னோட விமர்சனம்லாம் சொல்ல விரும்பல. ஒரு தனிநபர்கள் பல பல பேட்டிகளை கொடுக்கலாம், அது அவர்கள் கருத்தா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த மட்டில் ஏன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணியை சார்ந்தவர்களும் பதற்றத்தோடு இருக்கிறார்கள்? அதிமுக பாஜக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது. வேற வேற ஆளுங்களுக்கு வேற வேற கருத்து, தலைவர்களுக்கு வேற கருத்து இருக்கலாம். அவரை நான் மதிக்கிறேன்னா, நான் சின்ன வயதுல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர், அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம். அதனால மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களும் எல்லா மாநிலங்களிலும் வெற்றி கண்டவர்கள், பல மாநிலங்களில் வெற்றி ஃபார்முலாக்களை ஏற்படுத்தியவர்கள். அதனால சும்மா அவங்கள ரொம்ப தவறா மதிப்பிட முடியாது நீங்க எல்லாம். அதுவும் அவங்கெல்லாம் நேர்மறையான ஒரு அரசியல் செய்பவர்கள், ஊழல் செய்யாதவர்கள், நேர்மறையான அரசியல் செய்பவர்கள். அதனால நீங்க அப்படியெல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது என்று நான் தாழ்மையுடன் சொல்லிக்கொள்கிறேன். அதே போல இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான். ஏன்னா 2 பேரும் தான் பாத்தீங்கன்னா நேரடியா கொள்கை எதிர்ன்னு சொல்றாங்க, பிஜேபி எதிர்க்கிறாங்க. அதனால இந்த செமிஃபைனல் கூட இந்த பிஜேபியோட சரி இந்த என்டிஏ கூட்டணி செல்லாதுன்னு கூறியிருக்காரு. இது குறித்து அது சொல்ல அதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி தான் பலமான கூட்டணி, நேர் எதிர்கட்சியான கூட்டணி அந்த கூட்டணி தான். அதனால பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம். அதனாலதான் விஜய் அவசரமா திமுக பாஜக மறைமுக கூட்டணின்னு ஒரு அறிக்கை விடுறாங்க. நான் கேட்கிற, நேரடியா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருக்குதுங்க. மறைமுக கூட்டணி நீங்க வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மறைமுக கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பலம் பொருந்திய கூட்டணியாக பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் ஒப்புக்கொள்வார்கள். மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து. மீண்டும் என்டிஏ கூட்டணி
இல்ல நான் ஏற்கனவே சொன்னேன், என்டிஏல எந்த கட்சி இணைந்தாலும் அது மிகப்பெரிய கூட்டணி தான். ஆனா தமிழகத்தை பொறுத்த மட்டில் மக்கள் எல்லாம் ரொம்ப பரிதவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். மருத்துவமனைகள் இன்னைக்கு பாருங்க, எலி ஓடி இருக்கு, பெட் இல்ல, பிறந்த குழந்தைங்களை கீழே படுக்க வைக்கிறாங்க. அதுக்காக அப்போலோ மாதிரி வசதியை தனியார் மருத்துவமனை போல வசதியை அரசாங்க மருத்துவமனைகள் ஏற்படுத்துங்கன்னு தான் சொல்றோம். உடனே யாருமே இது அதிகாரத்தில் உள்ளவங்க யாருமே அரசு மருத்துவமனைக்கு போறது இல்லையா? உடனே அங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் இருக்காததுனால நாங்க போறோம் அப்படின்னு சொன்னா, ரயில்ல போறோம்ல, ரயில்ல போகும்போது அதே சாமானிய மக்கள் அதுல பயணிக்கிறாங்கல்ல, அப்ப அந்த பாதுகாப்புனால சாமானிய மக்களோட பயணம் உங்களால சாலையில போக முடியலன்னு ரயில்ல போறீங்களா? அதனால வியாக்கியானம் பேச வேண்டாம். சாமானிய மக்களுக்கு அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கின்ற அதே வசதி கிடைக்க வேண்டும் என்பதை தான் நான் அடிகோலிட்டு காண்பிக்கிறேன். அதே மாதிரி கடைசி question மேடம். சத்தீஸ்கரில் பஜ்ரங் தள அமைப்பினரால் கேரள கன்னியாஸ்திரிகள் துன்புறுத்தல் பொய் குற்றச்சாட்டுக்கு ஆளானது கவலை அளிக்கிறது முதல்வர் சொல்லியிருக்காரு. இல்ல இதுதாங்க, அங்கெங்கே யாரும் துன்பப்படுத்துவதோ யாரும் பாலியல் பலாத்காரம் செய்வதையோ யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது. நான் கேட்கிறேன், இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் பல்கலைக்கழகம் எல்லாத்துலயும் தமிழகத்துல இப்படிதான் நடக்குதுன்னு சொன்னா எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? அப்படிதான். அதனால நீங்க லென்ஸ் போட்டு பூத கண்ணாடி வைத்து மற்ற மாநிலங்களை எல்லாம் பார்க்கறதை விட தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்று ஆளும் கட்சிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். துணை முதல்வர் இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியில செவிலியர்களை பாதுகாக்கும் திராவிட மாடல் அரசு சொல்லியிருக்காரு. அது நீங்க 14,000 செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கிட்ட போய் கேளுங்க. திராவிட மாடலர்ஸ் கரோனா காலத்துல பணிபுரிந்த எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு துணை முதலமைச்சர் சொன்னதுன்னு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறார்கள் சொல்லுவாங்க. பாஜக மாநில கட்சிகளோட கூட்டணி வைக்கிறப்ப அந்த மாநிலங்கள் மூழ்கி சொல்லிட்டு செல்வப்பிரசாத் தேசிய கட்சி அவரு மூழ்கிட்டாரு மாநில கட்சி கூட. அதாவது காங்கிரஸ் என்ன நிலைமையில இருக்கு? அப்படி கிடையாது. பிஜேபி எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கோ அங்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் அவர்கள் சரியான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தான் இன்னைக்கு பரிதவித்து போயிருக்கிறார்கள். அதனால எங்களதெல்லாம் அப்படி கிடையாது. நாங்க சரியான அமித்ஷா அவர்கள் வரும்போதும் சரி, மோடிஜி அவர்கள் வரும்போதும் சரி, சரியான அங்கீகாரத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் செல்வ பிறந்தைக்கு இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல, பேசிக் கொண்டிருப்பார். அவ்வளவு திட்டத்துல பாத்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் 1000 ரூபாய் சொல்லி எழுதி கொடுத்திருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமாக அதை கண்டுகொள்ளாத திமுக தற்பொழுது அதை முனைப்பு காட்டி வேகம் எல்லாம் தேர்தலுக்காக தான். நான் ஏற்கனவே 2 வருஷம் கழிச்சு தான் ஆரம்பிச்சாங்க. அப்பவே நான் சொன்னேன், 2 வருஷம் கழிச்சு நீங்க ஆரம்பிக்கிறது, அந்த 2 வருஷத்துக்கு சேர்த்து நீங்க அந்த பணத்தை கொடுங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு அப்பட்டையும் உங்களுடன் ஸ்டாலினா இருக்கட்டும், மக்களுடன் ஸ்டாலினா இருக்கட்டும், அரசாங்கம் வீட்டுக்கு அரசாங்கம் எல்லாமே தேர்தலுக்காக. அதனால மக்கள் ஏமாற மாட்டார்கள். மேடம், தாம்பரத்துல இருக்கிற புதுசா கட்டி இருக்கிற தலைமை மருத்துவமனை வர 5ஆம் தேதி முதல்வர் திறக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 9ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்கு. இல்ல ஏற்கனவே வேலூர்ல ஒரு ஆஸ்பத்திரி திறந்து அது என்ன பாதிதான் இயங்கி கொண்டிருக்கிறது. பல ஆஸ்பத்திரிகள் அவங்க திறப்பது பாதிதான் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால என்னன்னு பார்ப்போம்ப்பா.